இன்னைக்கு கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் செப்பனியா 3:16. அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சியோனை பார்த்து உன் கைகளை தளர விடாதே என்றும் சொல்லப்படும். இந்த வசனத்தை குறித்து கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். அந்நாள் அப்படின்னா தேவன் தம்முடைய ஜனங்களை மீட்டெடுக்கும் நாள், ரட்சிக்கும் நாள்னு அர்த்தம். அடுத்து பயப்படாதேன்னு சொல்கிறாரு. இனி தண்டனை இல்லை, தேவன் பாதுகாப்பார்னு சொல்கிறார். அடுத்து உன் கைகளை தளர விடாதேன்னு சொல்கிறார். அதாவது மனம் சோர்ந்து விடாதே, தைரியமாக இருன்னு தேவன் சொல்கிறார். இதை தேவன் யாருக்கு சொல்கிறாருன்னா, பாவம் செய்து தண்டனையை பல பேர் அனுபவிச்சிருந்தாலும் அவங்களுக்கு மத்தியில் எந்த தப்பும் செய்யாமல் தேவனுக்கு பயந்து விசுவாசத்தோடு நடந்தவங்களுக்கு தேவன் இப்படி சொல்கிறார், மகிழ பண்ணுறார். இங்கே பாவம் செய்யாதவங்கள பாவம் செஞ்சவங்க ஒடுக்கியிருப்பாங்க, கஷ்டப்படுத்தியிருப்பாங்க. இப்படி கஷ்டப்படுத்தும் போது தேவன் நம்மளை பார்க்காதது போல தோணலாம். ஆனால் தண்டனை காலத்தில் இந்த நல்லவங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள பாதிப்படைய விடாதபடி காப்பாற்றி இந்த மனுஷர்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வாழக்கூடிய வாழ்க்கையை தேவன் அமைச்சு தருவேன்னு சொல்கிறார். ஆமேன்.